ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு கழுவி அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம பொதுவாக உளுத்தம்பருப்பு ஊற வைப்போமோ அந்த அளவுக்கு ஊற வச்சு நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்ச அப்புறமா இதில் துருவின உருளைக்கிழங்கு, துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, காரம் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. உங்களோட காரம் தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுவும் இது காரமே இல்லை, அதனால் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ண அப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் போட்டு அதை கடாய் ஃபுல்லாக நல்லா தடவி விடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்சிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிதமான சூடில் நம்ம இதை வேக வைக்கணும். இதை மூடி போட்டு ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுட்டு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நடுவில் இந்த மாவை ஊற்றினோம்னா எண்ணெய் ரெண்டு பக்கமும் அப்படியே மேலே எழும்பி வந்துடும். அதோட அடியிலேயே ஒட்டின மாதிரி இருக்கும். இது நார்மல் அலுமினிய கடாயில் செய்யும்போது யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட இந்த மாவை மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இல்லைனா எவ்வளோ நேரம் எடுக்குமோ நமக்கு நம்ம வேகிற அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம இப்போ மெலிசாக ஊற்றிருந்தோம்னா உடனே வந்துடும். கொஞ்சம் கனமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி தட்டு போட்டு மூடி மறுபடியும் வேக வைக்கலாம். இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண அப்புறமா இதை அப்படியே இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு உங்களோட ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். இல்லைனா மிளகாத்தூள் போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்து இது இறக்கணும்னா சூப்பராக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு நல்லா பன்னீர் போல் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியில் சாப்பிட்ற பொருட்கள் நமக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.